காய்கறியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்கன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சீஸ் கேரட் தோசைங்க. பேன் அடுப்பில் வச்சுருங்க. கொஞ்சம் பட்டர், குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது தாராளம் பட்டர் போட்டுக்கலாம், அல்லது எண்ணெய் ஊற்றிக்குங்க. வெங்காயம் கருகாப்பில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கேரட்டை போட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கேரட் ரொம்ப வேக வேண்டாம், அந்த சூட்லேயே நல்லா வதங்கட்டும். லாஸ்ட்டாக மல்லித்தலை கை நிறைய, கருகாப்பில் கை நிறைய போட்டுருங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சு எப்போது தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிடுங்க. ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. தோசை வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கேரட் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ சீஸ் போட்டுறணுங்க. குழந்தைகளுக்கு தாராளமாக சீஸ் கொடுக்கலாங்க. ஓடி ஆடி விளையாடுறாங்க, சீஸ் கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி தான் நீங்கள் சீஸ் கொஞ்சமாக வச்சுட்டு பன்னீர் நிறையா துருவி போட்டுருங்க. பெரியவங்களுக்கு கண்டிப்பாக பன்னீர் அவசியம். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களாம் கண்டிப்பாக பன்னீர் துருவி போட்டு கொடுத்துர்லாங்க சீஸுக்கு பதிலாக. அவ்வளோதாங்க கேரட் சீஸ் தோசைங்க.